இந்த விஜய் டிவி சரியான கேடி கேப் மாதிரி அப்படின்றத திருப்பி நிரூபிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. ஆக்சுவலா வியானாவை வந்து தூக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்க கியூட் ரியாக்ஷனுக்கு எங்கடா போவோம்? இவ்வளவு நாள் அந்த கியூட் ரியாக்ஷன் வச்சு எத்தனை மக்களை வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட வியானாவை தூக்குறதுக்கு உங்களுக்கு எப்படா மனசு வந்தது அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கூட கேட்க போறது இல்லை. ஆனா எதுக்கு வியானாவை தூக்குனீங்க அப்படின்ற மாதிரி கேட்போங்க. ஏன்னா அந்த இடத்துல எஃப்ஜேன்னு ஒருத்தர் இருக்கான். எஃப்ஜே ஏன்டா விட்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. நெக்ஸ்ட் சாண்ட்ரா தான் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துட்டு இருந்தது. கடைசியில் சாண்ட்ராவை தூக்குவாங்கன்னு பார்த்தா சாண்ட்ராவையும் தூக்காம வியானாவை தூக்கி விட்டானுங்க. விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல கிளியரா இருக்கானுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா டாக்ஸிக்கா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா கண்டென்ட் அடிதடியில வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் ஏன் டாஸ்க் ஒழுங்காக தர மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் கேள்வி இருக்கு. ஏன்னா வியானாவை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ எடுக்க வேண்டியது யாரை தரமா எடுத்துருக்கணும்? எஃப்ஜேவை எடுத்துருக்கணும். எஃப்ஜேவை காப்பாற்றுறது யாருன்னு நினைக்கிறீங்க? பார்வதி மட்டும் தான் எஃப்ஜேவை காப்பாற்றுறது. பார்வதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எஃப்ஜே எப்படியோ தூக்கிருப்பாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா எஸ் அதுதாங்க உண்மை. ஆக்சுவலா வியானாவை வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு பத்தி விட்டாங்க. போதும் உன்னோட கியூட் ரியாக்ஷன்லாம் போதும் அப்படின்ற மாதிரி பத்தி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பத்தி விட்டுட்டு இப்போ எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா சேனல் பேக்கப் பண்ணி பாதுகாத்து வச்சுட்டு இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்வதியை டேக்கிள் பண்ணணும், பார்வதியை அடிக்கணும், பார்வதியை உதைக்கணும் அப்படின்னா விஜய் சேதுபதியால் முடியல. ஒரு ஹோஸ்ட் வந்து அந்த இடத்துல ஃபெயில் ஆயிடுறாரு, ஹோஸ்டால முடியல அப்படின்ற ஒரு சினாரியோ போயிட்டு இருக்கிறதுனால ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, வியானா வம்ஸ்ட்டு எஃப்ஜே வச்சுக்கிறாங்க. எஃப்ஜே வச்சு இதுக்கப்புறம் கண்டென்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இவன் வந்து பார்வதி அடிப்பான், பார்வதியை மிதிப்பான். இது மூலயமா ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆகும். இங்கே பார்வதி அள வைக்கிற ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எஃப்ஜே மட்டும்தான். ஸோ அதனால எஃப்ஜே வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி சேனல் வந்து எஃப்ஜே வந்து வச்சுக்கிட்டாங்க. இந்த இடத்துல வியானாவை துரத்தி விட்டது காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வியானா கிட்ட இருந்து பெருசாக எந்த கண்டென்ட்டும் வரல. அந்த பொண்ணு கிட்டத்தட்ட ரம்யா எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கிற இடம் தெரியாமல் ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக ஒஸ்ட் பர்ஃபார்மரில் இந்த வாரம் ரம்யா கூட போக வேண்டியதே வியானா தான். அது ஒரு ஆள் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா யாருக்கும் வியானா கண்ணுக்கு தெரியல. மேபி 2 ஒஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ண சொல்லியிருந்தா எனக்கு தெரிஞ்சு ரம்யா வியானா 2 பேரும் எல்லாம் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படிதான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகேப்பா, அதெல்லாம் ஓகே. இப்போ சாண்ட்ரா எதுக்கு வச்சாங்க? சாண்ட்ரா லாஸ்ட் 1 வீக் ஃபுல்லாக என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா சாண்ட்ரா தான் பண்ணாங்களே, சூப்பராக பண்ணாங்களே, இப்போ கூட பண்ணிட்டு இருக்காங்களே, லைவ்ல பார்க்கல? அதான் ட்ராமா, பயங்கரமாக ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்க தனியாக ஒரு சீரியல் நடத்திட்டு இருக்காங்கன்னா அது வந்து சாண்ட்ரா மட்டும்தான். ஏமா சாண்ட்ரா அந்த இடத்துல பிரச்சனை போனதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து சந்திராவா மாறும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னானுங்க. இப்படி ட்ராமா பண்ணுற குயினாக மாறுவீங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலங்க. இப்போ கூட பிரசன்ஸ் அட்டையை வச்சுக்கிட்டு இன்னும் உட்காந்து ஒரு மாதிரி ஃபீலிங்காக ஒரு மாதிரி கேட்டு ஓரமாக உட்காந்துட்டு இருக்காங்க. பிக் பாஸ் தயவு செஞ்சு இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. அப்படியே வெளியே யாராவது ஒருத்தர் வந்து எட்டி உதச்சிட்டோம், வெளியே ஓடிட்டோம். என்ன ஒரு வாரம் ஆச்சு அந்த மனுஷன் வீட்டை விட்டு போன ஞாயிற்றுக்கிழமை கிளம்பினாப்புல, திருப்பி இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்பயும் அந்த சட்டையை வச்சுக்கின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரே ஒரு சட்டையை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டார் போல. அதுதான் அந்த பிரச்சனை பண்ணது பெரிய தப்பு. அந்த சட்டையும் கொடுக்காம போயிருந்தா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கொஞ்சம் அடங்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த சண்டைன்ற பாருங்க, சட்டையை பார்க்க சாண்ட்ராக்கு வந்து பிரஜன் ஞாபகம் வருது. ஐயோ பிரஜன் எப்படி இருப்பாரோ, பிரஜன் என்ன பண்ணுவாரோ, பிரஜன் இப்போ தூங்குவாரா முடிச்சிருப்பாரா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வியானாவை அனுப்பிச்சதுக்கு சாண்ட்ரா அனுப்பியிருக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி காலையில் வந்து அப்டேட்லாம் சாண்ட்ரா தான் வந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியானா வெளியே அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வியானா வெளியே போனது எத்தனை பேருக்கு ஏமாற்றமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் கேட்க மாட்டேன். ஏன்னா கண்டிப்பாக யாருமே அப்படி சொல்ல மாட்டீங்க. எல்லாருமே வியானா எப்போ வேணா போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஏன்னா வியானாவால் இந்த வீட்டுக்குள்ளே பெரிய இம்பாக்டே இல்லைங்க. அந்த பொண்ணு நடுவில் ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா வியானா கிட்ட இருந்து ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. ஸோ வியானா கிட்ட இருந்து பெருசாக இம்பாக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா சேனல் வந்து எஃப்ஜேவா வியானாவா அப்படின்னு கம்பேர் பண்ணிட்டு எஃப்ஜே வச்சுக்கலாம், வியானாவை தூக்கி அடிச்சிடலாம் அப்படின்னு அவர் தூக்கி அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த இடத்துல வியானாவை தூக்குறதுக்கு பதிலாக சாண்ட்ராவை தூக்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லை சாண்ட்ரா எஃப்ஜே இவங்க 2 பேருக்கு பதிலாக வியானாவை தூக்குறதே ஓகே தான் அப்படின்ற மாதிரி தோணுதா? ஸோ ஆனால் எனக்கு என்ன தெரியுமா செம காமெடியாக இருக்குது. வியானா வந்து இப்போ இந்த லைவில் பார்த்துருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குலாப் ஜாமுன்லாம் செஞ்சு இதை மட்டும் சாப்பிட்டாருங்கன்னா என்னை யாரும் நாமினேட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருந்தது. நாமினேஷன் வேணாமா, இவனுக்கு தான் ஓட்டிங் பேசிஸ்லேயே எடுக்கலையே, உன்னை நாமினேஷன் வர வச்சு தூக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இல்லை. இந்த வாட்டியே தூக்கிடுறோம் அப்படின்ற மாதிரி தூக்கிட்டாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எஃப்ஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான வாழ்வுங்க. ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் செம்ம ஜாலியாக வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதாவது ஓட்டில் வச்சு தப்பிச்சிட்டு இருக்கவங்க ஓகே, ஓட்டே இல்லாமல் தப்பிச்சிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எஃப்ஜே தான். நாமினேஷனுக்கு வருவான் ஆனால் வெளியே போக மாட்டான். இதே மாதிரி இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. யாருன்னா கனி வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷனே முக்கால்வாசி நேரம் வரமாட்டாங்க, எப்பயாவது ஒரு வருவாங்க. அப்போ எவிக்ஷன் இல்லைன்றவானுங்க, கனியை பாதுகாக்கிறதுக்காகவே நோ எவிக்ஷன்வானுங்க. அப்படி இல்லைன்னா கனி வந்து எவிக்ட் ஆக வேண்டிய சுச்சுவேஷனை திவாகர் தூக்கி விட்டுருவானுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து கிளியர்
கிளியராக வந்து அவங்க டிசைட் பண்ண கண்டஸ்டண்ட்டை தூக்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி பக்கா ஸ்கெட்ச் போட்டுருக்காங்க. அதுலேயும் பார்வதிக்காகவே பார்த்தீங்கன்னா சில பேர் வச்சிருக்காங்க. இப்போ சாண்ட்ராவை தூக்கிட்டா பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப் ஒருத்தர் இருக்காது, ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் சாண்ட்ரா பார்வதி 2 பேர் காம்போ ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சாண்ட்ரா வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி எஃப்ஜே இப்போ எதுக்கு தூக்காமல் இருக்காங்கன்னா, எஃப்ஜே வந்து பார்வதி ட்ரிகர் பண்ணுவான், பார்வதி அடிப்பான். இப்போ கூட லைவ்ல பார்த்தீங்கன்னா பார்வதியை கழிவு தான் ஊற்றிட்டு இருந்தான். ஸோ அப்படி இருக்கும்போது இவன் மூலிமா சம் கண்டென்ட் ஏதோ கிரியேட் ஆகிட்டே இருக்குது. இவன் ஏதாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பார்வதி அடிக்கிறதுக்காகவே ஒன்று பண்ணுவான். ஸோ அந்த பொட்டன்ஷியல் இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சேனல் நம்புது. அதனால் இவனை வச்சிருக்கு. ஸோ சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் வந்து டாக்ஸிக் ஃப்ரீயாக கொண்டு போகணும் அப்படின்ற ஐடியாவே கிடையாது. ஸோ அந்த ஐடியா இல்லைன்றது கிளியராக எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. அப்புறம் எதுக்குங்க, இல்லை அப்புறம் எதுக்கு நடிக்கிறீங்க? இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு வந்து ஐடியா இல்லை, அதாவது டாக்ஸிக் ஃப்ரீயாக கொண்டு போகணும்னு ஐடியா இல்லை அப்படின்னா அப்போ டாஸ்க்கே அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துடலாமே. எது கோட் டாஸ்க்லாம் கொடுத்துட்டீங்க, செங்கலா கொடுங்க, அடிச்சுக்கிட்டோம், ஒரு 2 பேர் மண்டை ஓடிட்டோம், அதில் யாரோ ஒருத்தர் வெளியே போட்டோம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறது இன்னொரு 4 வாரம் தான், ஓகேங்களா? ஸோ இந்த 4 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு வாரத்துக்கு 2 பேரும் கம்பல்சரி எடுத்தே ஆகணும். அப்படி எடுக்கணும்னா நீங்கள் ஒவ்வொரு வாரமும் டபுள் எவிக்ஷன் வச்சு தான் ஆகணும். ஸோ டபுள் எவிக்ஷன் வைக்கிறதுக்கு பதிலாக இப்பயே நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு டாஸ்க் ஏதாவது வச்சிங்கன்னா கண்டிப்பாக யாருக்கா அடிபடும் அப்படி துரத்தி விட்ருங்க. மெடிக்கலில் வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு, ஸோ அதனால் வந்து துரத்தி விட்றோம் அப்படின்ற மாதிரி துரத்தி விட்ருங்க. எதுக்கு இல்லை எதுக்குன்னு கேட்குறேன். அந்த மாதிரி சப்பையாக ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு இருக்க போகிற கொஞ்ச நாளுங்க, ஆக்சுவலாக இந்த கொஞ்ச நாள் பிக் பாஸ் ஆகுது, கொஞ்சம் ஃபிசிக்கல் டாஸ்க் கொஞ்சம் கொடுத்து தொலைங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் வியானா வந்து தூக்கி விட்டாங்க. வியானா ஃபேன்ஸ் ஏதாவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோகமான நாள் தான். இதுக்கப்புறம் வியானாவோட அது எடிட்ஸ்லாம் போட்டு தள்ளிட்டு இருந்தீங்களே, ஒன்றும் வேலைக்கு ஆகுது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக வியானாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பிஆர் டீம் பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஆக்சுவலாக பெய்டு பிஆர் டீம்லாம் வியானா தான் செட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வியானாக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா பாதியில் பேமெண்ட் எதாவது கட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. பிஆர் டீமும் ஒழுங்காக வேலை செய்யலை, அது மாதிரி வியானாவும் உள்ள வேலை செய்யலை. அந்த பொண்ணு ஏதாவது கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாவது வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இது பண்ணியிருப்பாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பொண்ணு கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு கியூட் தான் அவங்க பண்ணுது. ஆனால் அது கிரிஞ்சா மாதிரி மக்களை வந்து ரொம்பவே இரிட்டேட் பண்ணிச்சு. என்னடா இந்த பொண்ணு சும்மா எப்போ பார்த்தாலும் கியூட்டுன்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கு. ஃப்ரெண்டு ராணுவவே வீடியோ கால் அந்த இதில் வீடியோ மெசேஜில் பேசினார்ல, அதுலேயே வியானா கொஞ்சம் உங்களோட கியூட் ரியாக்ஷன் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, கியூட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாப்ல. ஆக்சுவலாக வியானா குறைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா குறைச்சாங்க, அது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா கியூட் ரியாக்ஷனை குறைச்சிட்டாங்க, ஆனால் என்ன லவ் ரியாக்ஷனை அதிகப்படுத்திட்டாங்க. இந்த எஃப்ஜேவோட வலையில் விழுந்து வெளியே போகிற 2வது ஆள், ஆள் ஆதிரை, 2வது ஆள் வியானா. எஃப்ஜே கிட்ட யாரெல்லாம் நெருங்கினாங்களோ அவங்கள அடிச்சு துரத்திடுறாங்க. ஆனால் எஃப்ஜே ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன் சொல்லுங்கள், அவனுக்கு வந்து இப்போ வியானா வேணும், ஆனால் வியானாவை தூக்கிட்டாங்க. ஆதிரை வேணாம், ஆதிரையை உள்ளே அனுப்பிட்டாங்க. எவ்வளோ கடுப்பாக இருக்கு அவனுக்கு. இதுக்கப்புறம் திருப்பி ஆதிரைகிட்ட போய் க்ளோஸ் ஆக முடியுமா? ஆனால் அவன் அப்படிப்பட்ட ஆள் தான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூச்சு நாச்செல்லாம் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட், லவ் கண்டென்ட்டுக்கு வியானா இருந்து வியானா கிட்ட திருப்பி ட்ரை பண்ணிட்டு இருந்தான். இப்போ வியானா வெளியே போயிட்டாங்கன்னா ஆதிரை வந்து எப்படி இருந்தாலும் சும்மா தான் இருக்காங்க. எஃப்ஜேக்கும் பார்த்தீங்கன்னா டைம் போகாது. திருப்பி ஆதிரை கிட்ட போய் அப்ரோச் போடுவான். இந்த பாரு ஆதிரை, நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னையே தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்ன பண்ணுறது, உன்ன மாதிரியே இருந்தா எனக்கு வியானா, ஒரு ஆங்கிளில் பார்க்கறதுக்கு உன்ன மாதிரியே இருந்தா, நான் ஆதிரையாக நினச்சி வியானா கிட்ட பழகிட்டு இருந்தேன், மற்றபடி அதை தப்பாக நினச்சிக்காத, நான் நல்லவன் தான். இப்பயும் சரி ஆதிரை, உன் மேலே எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது ஆதிரை அப்படின்ற மாதிரி வெக்கமே இல்லாமல் திருப்பி போய் பேசக்கூடிய ஆள் தான் இவன். ஆதிரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திருப்பி செட்டு சேர்ந்துருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக என் மேலே கழுவி ஊற்றுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே மேலே எனக்கு இப்பயும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுது. இப்போ வியானா மட்டும் வெளியே போட்டுமே, கண்டிப்பாக இதுங்க ரெண்டும் சேர்ந்து ஒரு குருமா பண்ண போது, இங்கே பார்வதி கமருதீன் எப்படி ஒரு குருமா பண்ணிட்டு இருக்குங்களோ அதே மாதிரி ஆதிரை எஃப்ஜே மட்டும், ஆதிரை அப்பயே எவிக்ட் ஆகாமல் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் இவங்க தான் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தான் போயிட்டு இருந்தாங்க. ஆதிரை வெளியே போனோன்னே அது அப்படியே கட் ஆயிடுச்சு. இப்போ வியானா வெளியே போனதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வியானா வெளியே போனது ஃபேர்னு நினைக்கிறீங்களா இல்லை அன்ஃபேர்னு நினைக்கிறீங்களா? கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.